أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் கடைசியாக சூரா அர்-ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி நாம் பார்த்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா அர்-ரூம் குரானுடைய தர்த்தீபில் பார்த்தோம்னால் 30வது சூறாவாக பதிவாகிறது. அதைத் தொடர்ந்து 31வது சூறாவாக லுக்மான் என்ற சூறாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். லுக்மான் ஏன் இந்த சூறாவுக்கு பெயர் வந்தது என்று பார்த்தோம்னால், லுக்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். மிக முக்கியமாக லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். இந்த லுக்மான் என்று சொல்லக்கூடிய இவர் யார் என்று சொல்ல வேண்டும் என்றால், நாம் சொல்லும் பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி நிறைய நபர்கள் பழகி இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை யாருக்கு சொல்லுவார்கள்? நபிமார்கள் சொல்லுவார். லுக்மான் என்று சொல்லக்கூடிய இந்த நபர், இவர் நபியா என்று பார்த்தோம்னால் அதிகமான வரலாற்றுடைய புத்தகங்களில் இவர் நபி கிடையாது. இவர் அதாவது மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், மார்க்கத்தை தெரிந்தவர் என்பதை தான் பார்க்க முடியும் தவிர இவருக்கு நபி பட்டம் எதுவும் கொடுக்கவில்லை என்பதுதான் சரியான கருத்தாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரி, மேலும் நாம் பார்த்து கொள்ளலாம், குரானில் நபிமாருடைய வாழ்க்கையை தாண்டி இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் லுக்மான் அவர்களை பற்றி பேசுகிறான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவது துல்கர்னைன் என சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளரை பற்றி பேசுகிறான். துல்கர்னைன் அவர்களும் ஒரு நபி கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்திலிருந்தும் ஒரு சாதாரண மனிதரிடத்திலிருந்தும் நமக்கு படிப்பினை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூராவை எப்படி ஆரம்பிக்கிறான்? உலகத் ஆத்தைனா லுக்மானில் ஹிக்மத்த அனிஷ்குரிலில்லாஹ், நாம் லுக்மானுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம், அனிஷ்குரிலில்லாஹ், அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஆரம்பிக்கிறான்? லுக்மான் ரஹிமத்துல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிக்மத்தை கொடுத்தான் என்று சொல்லி காண்கிறான். ஹிக்மத் என்றால் என்ன? ஹிக்மத் என்றால் நாம் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது அதை ஞானம் என்று சொல்வோம். ஹிக்மத் என்றால் ஞானம் என்று சொல்வோம். இந்த ஞானம் என்றால் இது ஒரு சுருக்கப்பட்ட அர்த்தம். ஆனால் ஹிக்மத்திற்கு பெரிய அர்த்தம் இருக்கிறது. எப்படிப்பட்ட சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், யாருக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த நபர் முதலாவது தன்னுடைய பேச்சை கட்டுப்படுத்துவார். எப்படி கட்டுப்படுத்துவார்? எந்த இடத்தில் எதனை பேச வேண்டும், எதனை பேசக்கூடாது, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது, இப்படி பிரிவினை இருக்கிறது. இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய சிந்தனை மாற்றுகிற தன்மை இருக்கிறது. இதற்கு தான் ஹிக்மத் என்று சொல்லப்படும். நாம் பார்த்துள்ளோம், சில நபர்கள் நான் ரொம்ப ஓப்பன் டைப் என்று சொல்லி எல்லா இடத்திலும் தன்னுடைய கேரக்டரை எப்படி இருக்கிறதோ அப்படி காண்பிக்க முயற்சி செய்வார்கள். அது சில நபர்கள் பிடிக்கும், சில நபர்களுக்கு வெறுக்கத்தக்க விஷயமா இருக்கும். எனவே சில நேரத்தில் சில மனிதர்கள் வெறும் பேசக்கூடிய விஷயத்திற்காகவே வெறுக்கப்படக்கூடிய இடத்தில் சென்று விடுவார்கள். இதை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் என்ன சொல்கிறான்? ஒமையுத்தில் ஹிக்மா, யாருக்கு ஹிக்மா கொடுக்கப்படுகிறதோ ஃபகத் ஊத்திய ஹைரன் கசீரா, அவர்களுக்கு நிறைய நலவை நாம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். எனவே எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்களோ எல்லா நபிமார்களுக்கும் ஹிக்மத் கொடுக்கப்பட்டது. ஹிக்மத் கொடுக்கப்பட்டது என்றால் அவர்கள் எதிர்கொண்ட இந்த கூட்டம் இருக்கிறது, நபிமார்கள் எதிர்கொண்ட அந்த கூட்டம் இருக்கிறது, அவர்கள் வெறிபிடித்தவர்களாக இருந்தார்கள். யார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்கிறார்களோ அவர்களை கொலை செய்வதற்கும் யோசிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்டவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, தன்னோட கோபங்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எப்படி பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்ற எல்லா தன்மையும் கொண்டதான் ஹிக்மத். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மான் ரஹிமத்துல்லாஹ் அவர்களுக்கு ஹிக்மத்தை வாரி வழங்கினான் என்பதையும் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் பின்வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது லுக்மான் ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய சில விஷயங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான். அதாவது ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை அல்லது ஒரு பொறுப்பாளர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு, வளர்க்கக்கூடிய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட உபதேசங்களை செய்ய வேண்டும், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுகிறான். வஇது கால லுக்மான் லிப்னிஹி வஹுவ யஇதுஹு, லுக்மான் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு, அவருக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்தார்கள், அந்த ஆண் பிள்ளை அவர்களுக்கு ஒரு சில உபதேசங்களை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன உபதேசம்? முதலாவது யா புனைய, என்னுடைய அருமை பிள்ளை. அதாவது நாம் பார்த்து கொள்ளலாம், உபதேசம்
திருத்துதல், தர்பியத் செய்தல் என்ற பகுதி வந்துவிட்டாலே முதலாவது மேற்கொள்ள வேண்டியது அதாவது மென்மைத்தனம். மென்மையாக தான் இருக்க வேண்டும். எடுத்தவுடன் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகள்லாம் பேசணும் என்றால் பிள்ளைகள் விரண்டோடி விடுவார்கள். அப்படி கிடையாது. மென்மையுடன் பிள்ளைகளை அணுக வேண்டும் என்பதற்காக லுக்மான் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி பேசுகிறார்கள்? அனுஷ்க யா புனைய, என்னுடைய அருமை பிள்ளையே. என்ன சொல்லி? அருமை பிள்ளையே, லா துஷ்ரிக் பில்லா, நீ அல்லாவுக்கு இணை வைக்க வேண்டாம். இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், நிச்சயமாக இணை வைப்பு என்பது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிறது என்பதை முதலாவது ஷிர்கை பெற்று சொல்லி காண்பிக்கிறார். எனவே ஒரு மனிதன் நாம் திருத்த வேண்டும் என்றால் அந்த மனிதத்தில் ஆயிரக்கணக்கான கெட்ட தன்மைகள் இருக்கு என்றாலும் கூட முதலாவது நாம் போதிக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன? அகீதா. முதலாவது பேச வேண்டியது அகீதா. எந்த நபரிடத்தில் அகீதா சீர்பட்டு விட்டதோ, அகீதா என்பது நிலையாகி விட்டதோ, அந்த நபருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோட புரிதல் வரும். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு ரப்புடைய புரிதல் வருகிறதோ அந்த நபர் தானாக ஒவ்வொரு இடத்தும் ரப்பை பயப்பட ஆரம்பிப்பார். எப்போது ஒரு மனிதன் வெளியிலும் உள்ளேயும் அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பிக்கிறானோ எல்லா விதமான கெட்ட பிள்ளைங்க தானாக அந்த நபரை விட்டு சென்று விடும். எனவே முதலாவது நாம் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளையோ பெரு பிள்ளையோ, முதலாவது பிள்ளைகள் நாம் போதிக்க வேண்டியது தௌஹீத், ஷிர்க்கை விட்டு அவர்கள் ஷிர்க்கையுடைய புரிதல் இருக்க வேண்டும், ஷிர்க்கிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தன்மை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக லுக்மான் ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு முதலாக ஷிர்க்கை பற்றி சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், யா புனைய, என்னுடைய அருமை பிள்ளையே, இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒருவேளை ஒரு சின்ன கடுகு அல்லது ஒரு பயிரை ஃபதகுன் ஃபி சஹ்ரத்தின், நீ ஒரு கல்லுக்கில் வைத்தாலும், அவு ஃபி சமாவாத்தி, வானத்தில் வைத்தாலும், அவு ஃபில் அர்த், அல்லது பூமிக்குள்ளே வைத்தாலும், ஒரு சின்ன பயிரை எடுத்து ஒரு கல்லுக்கீழ் அல்லது வானத்தில் அல்லது பூமிக்குள் வைத்தாலும் யஅதி பிஹி அல்லாஹ், அல்லாஹ் அதனை திரும்ப எடுத்து வருவான். இன்னல்லாஹ் கான லதீஃபுன் கபீர், சின்ன சின்ன விஷயத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கிறான் என்று அவர் சொல்லி காண்பிக்கிறார். ஒரு சின்ன விஷயம் நீ உலகத்துடைய எந்த முக்கில் வைத்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் அதை அப்படியே எடுத்து வர சக்தி பெற்றவன் தான் அல்லாஹ் என்று சொல்லி இறைவனை பற்றி சொல்லி காண்பிக்கிறார்கள். முதலாவது தௌஹீதை பற்றி சொல்லி காண்பித்தார்கள். இரண்டாவது எதுவா இருந்தாலும் அல்லாஹ் எடுத்து வர சக்தி பெற்றவன் என்று சொல்லி காண்பிக்கிறார் என்றால் மரணித்த பிறகு மறுமையில் வந்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். நாம் மரணித்து மண்ணுக்கு போய் மண்ணோட மண்ணாக ஆகினாலும் சரி, இன்னொரு நாள் நாம் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். சந்திக்கக்கூடிய நாளில் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ற விஷயத்தை அவர்கள் இவ்வாறு புரிய வைக்கிறார்கள். அடுத்ததாக, யா புனைய, என்னுடைய அருமை பிள்ளையே, அகிமிஸ் ஸலா, நீ தொழுகை நிலைநாட்டு, வஅமுர் பில் உர்ஃப் வஅமுர் பில் மஅரூஃபி வன்னஹு அனில் முன்கர், நல்லதை ஏவு, தீமையை தடு, வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏதாவது முசிபத் ஏற்பட்டால் அதில் பொறுமையாக இரு, இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், இது நிச்சயமாக தைரியமிக்க காரியங்கள் ஒன்று என்று சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான அஹ்லாக் சம்பந்தமான விஷயங்கள், நன்னடத்தை சம்பந்தமான விஷயங்களை சொல்லி காண்பிக்கிறார்கள். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்கள் உன்னிடத்தில் பேசினால், மக்கள் யாராவது உன்னிடத்தில் பேச வந்தால் பெருமையுடன் முகத்தை திருப்பி செல்ல வேண்டாம். பெருமையுடன் முகத்தை திருப்பி செல்ல வேண்டாம். நாம் யாராவது பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டு எதிர்க்கே இருக்கக்கூடிய நபர் நமக்கு பேச விருப்பமில்லை என்றால் நாம் என்ன செய்வோம்? முகத்தை திருப்பி சென்றுவிடும். அது குர்ஆன் பெருமை என்று சொல்கிறது. குர்ஆன் பெருமை என்று சொல்கிறது. எதிர்க்கே இருக்க நபரிடத்தில் பேச விருப்பம் இல்லையா, இது மில்லத்திஹி அஹ்சன், நல்ல விதத்தில் அந்த நபரை எதிர்கொண்டு நாம் செல்ல வேண்டும். தவிர பெருமையுடன் எதிரியாக இருந்தாலும் முகத்தை திருப்பி செல்வது இது மார்க்கம் விரும்பவில்லை. எனவே அவர் சொன்னார்கள், வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்கள் எடுத்து பேசும் பொழுது பெருமையுடன் முகத்தை திருப்பி கொண்டு செல்ல வேண்டாம். வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் நடக்கும் பொழுது பெருமையுடன் நெஞ்சை உயர்த்திவாறு நடக்க வேண்டாம். ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவனும் விரும்ப மாட்டான் என்று அவர் சொன்னார். அடுத்ததாக, வக்ஸித் ஃபி மஷிக், நீ நடக்கும் பொழுது உன்னுடைய நடத்தையில் நடுத்தரத்தை மேற்கொண்டு, வேகமாகவும் ரொம்ப வேகமாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லாமல் நடுத்தரத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். வக்துன் மின் சௌத்திக், நீ பேசினாலும் அதையும் நடுத்தரத்தில் இருக்க வேண்டும். அதாவது ரொம்ப கேட்கவே முடியாத இடத்தில் கிடையாது, ரொம்ப கத்தியும் பேசக்கூடாது, ஒரு தாழ்த்தப்பட்ட குரலில் இருக்க வேண்டும். இன்ன அன்கரல் அஸ்வாத்தி லவ் சவுதுல் ஹமீர், நிச்சயமாக குரல்களில் மோசமான குரல் கழுதையோட குரல் என்பதை இவர்கள் சொன்னார்கள். அதாவது நாம் பார்த்து கொள்ளலாம், ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை, ஒரு தர்பியத் செய்யக்கூடிய நபர் தன்னோட பிள்ளைகளுக்காகவும் அல்லது தனக்கு கீழே இருப்பவருக்காகவும் என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை மிக விரிவாக்கமாக இவர்கள் ஒவ்வொரு விஷயமாக புரிய வைக்கிறார்கள். இந்த இடத்தை பார்த்து கொள்ளலாம், தனித்தனி பாயிண்டாக சொல்லி காண்பிக்கிறார்கள். புரியக்கூடாத வகையில், அவர்கள் விளங்காத வகையில் சொல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக தன்னுடைய பிள்ளைக்கு அவர்கள் போதிக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொள்ளலாம். மேலும் அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக சூரா அல் லுக்மான்
குர்ஆனுடைய அடிப்படையில் 31வது சூரா. அடுத்ததாக 32வது சூரா சூரா அஸ்-சஜ்தா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். சூரா சஜிதாவை நாம் பார்த்தோம்னால் அதிகமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழக்கூடிய வசனம் நிறைய வசனம் இருக்கக்கூடிய நாம் பார்த்துக் கொள்ளலாம். அதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், வல நுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல நுதீகன்னஹும் நிச்சயமாக நாங்கள் அவர்களை சோதிப்போம், மினல் அஸாபில் அத்னா சின்ன அதாபை கொண்டு, தூனல் அஸாபில் அக்பர் பெரிய அதாபு வருவதற்கு முன்னால், பெரிய அழிவு வருவதற்கு முன்னால் சின்ன அழிவுகளை கொண்டு நாங்கள் அவர்களை சோதிப்போம். எதற்காக? லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் எம்மிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக. பெரிய அதாப் என்றால் மறுமை நாள். குர்ஆனில் எல்லா இடத்தும் பெரிய அதாப் என்று சொல்லப்பட்டால் அது மறுமை நாள். முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் அதாப் வந்தது. நம்முடைய சமுதாயத்துக்கு பெரிய அதாப், பெரிய அழிவு என்று சொன்னால் அதற்கு அடையாளம் மறுமை நாள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், மறுமை நாள் வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் சின்ன சின்ன அதாபுகளை கொண்டு அவர்களை சோதிப்போம். அவர்கள் என்றால் மனிதர்கள். அது அதிகமான நேரத்தில் முஃமின்கள் வரலாம், சில நேரத்தில் அல்லாஹ் காஃபிர்களையும் அறிவை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். எனவே சின்ன சின்ன இயற்கை சீற்றங்கள் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் வரக்கூடிய முசீபத்துகள், சில ஆக்சிடென்ட்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் அல்லது சில மௌத்துகள், இதை வைத்து இந்த முசீபத்துகள், இந்த பிரச்சனைகளை வைத்து அவர்களை சோதிப்போம். இந்த சோதனை எதற்காக? எம்மிடத்தில் திரும்பி வர வேண்டும். சோதனை கண்டு பயந்து மார்க்கத்தை விட்டு விரண்டோடக்கூடாது. மாறாக சோதனை வருகிறதா, சோதனை அதிகமாக வரும் பொழுது நம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சோதனை தருகிறான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அடுத்தாக 33வது சூறாவாக அல்லாஹ் அல் அஹ்ஸாபை பதிவு செய்கிறான். சூரத்து சஜிதாவில் அல்லாஹ் சோதனை பற்றி ஆழமாக பேசுகிறானே, 33வதில் அல் அஹ்ஸாப் என்ற இந்த வசனத்தில் அல்லாஹ் சோதனை எவ்வளவு பெரிதாக வந்தாலும் அதனை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் என்ற ஒரு உதாரணங்களை அல்லாஹ் பதிவு செய்கிறான். முழுக்க உதாரணம் சொல்வதற்கு பதிலாக ஒரே உதாரணம் முழு சூறாவிலும் இருக்கிறது என்பதை நாம் பார்த்துக்கலாம். அல் அஹ்ஸாப் என்று சொன்னால் போர் படைகள் என்ற அர்த்தம். அஹ்ஸாப் என்றால் என்ன? போர் படைகள் என்ற அர்த்தம் இருக்கிறது. ஹிஸ்ப் என்று சொன்னால் ஒரு படை. ஹிஸ்ப் என்றால் ஒரு படை, அதோடைய பன்மைதான் அஹ்ஸாப், படைகள், போர் படைகள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு போர் அகல் யுத்தம். இதற்கு ஹந்தக்குடைய யுத்தம் என்று சொல்வார்கள். அகல் யுத்தம் என்றால் நாம் பார்த்துள்ளோம், யூதனுடைய சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பழைய எதிரிகளான குறைஷ் அவர்களை தூண்டினார்கள். என்ன தூண்டினார்கள்? ரசூல் அவர்கள் அந்த மதீனாவில் அதிகமாக வளர்கிறார்கள், இந்த யூதர் அவர்களும் நிறைய எதிர்த்து போரிட்டுள்ளார்கள். எனவே ரசூல்லா அவர்களுடைய சக்தியை கம்மியாக்க வேண்டும் என்பதற்காக யூத சமுதாயமும் ரசூலுல்லாஹ்வுடைய பழைய எதிரிகளான இந்த குறைஷுடைய மக்களும் ஒன்று சேர்ந்து விட்டு குறைஷுடைய பார்டர் எல்லாம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோத்திரங்கள் எல்லாம் போருக்காக ஒன்று சேர்ந்து இதுவரை சஹாபாக்கள், இஸ்லாமிய சமுதாயம் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய போர் படைகள் ஒன்று சேர்ந்து மதீனாவை தாக்குவதற்காக வந்தார்கள். இந்த போர் படையுடைய எண்ணிக்கை எத்தனை? 10,000. எவ்வளவு? 10,000 போர் படைகள். உஹதுடைய யுத்தத்திலும் எத்தனை எதிரிகள்? 1000. பத்ர் யுத்தத்தில் 1000 எதிரிகளை சந்தித்தார்கள். உஹதுடைய யுத்தத்தில் 3000 எதிரிகளை சந்தித்தார்கள். இப்படி நாம் பார்த்தோம்னால் அதற்கு அடுத்ததாக ஒரேடியாக இந்த அகல் யுத்தத்தில் எத்தனை எதிரிகள்? 10,000 எதிரிகள். 10,000 எதிரிகளை எப்படி சந்திக்க போகிறோம் என்ற இடத்தில் இருக்கும்பொழுதுதான் ரசூல் அவர்களுக்கு சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக மஷூரா வருகிறது. மஷூரா மதீனாவுடைய ஒரு 2/3 பகுதி அளவுக்கு அவர்கள் மதீனாவுடைய பார்டரில் அந்த அகல் குழிகளை அவர்கள் தோண்டுகிறார்கள். இந்த குழிகள்லாம் தோண்டி விட்ட பிறகு என்னதான் குழிகளை தோண்டி விட்டாலும் சரி, அந்த குழிகளுக்கு அந்த பக்கமாக அந்த 10,000 எண்ணிக்கையான போர் படைகள் நிற்கிறார்கள். இந்த போர் படைகள் நிற்கும் பொழுது அவ்வளவு மிகப்பெரிய படைகள், சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு மிகப்பெரிய எதிரிகளுடைய படைகளை பார்த்தவுடன் சஹாபாக்களில் சில நபருடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்தது. சில நபர்களுடைய உள்ளங்கள் அதாவது பயத்தால் ஆட ஆரம்பித்தது. ஏன் பயத்தால்? அவர்கள் தாண்டி வருவதெல்லாம் சிரமமான விஷயம். ஆனால் இவ்வளவு மிகப்பெரிய எதிரிகளுடைய படை நம்மை தாக்குவதற்காக ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு பயம். அதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினைவு கூறுங்கள். இது ஜாஅத்கும் ஜுனூதுன் ஃபஅர்சல்னா அலைஹிம் ரீஹா. நாங்கள், அதாவது ஒரு போர் படை உங்களிடத்தில் போர் செய்வதற்காக வந்தது. அந்த இடத்தில் நாங்கள் உங்களை காப்பாற்றினோம். எப்படி? ரீஹா, காற்றை கொண்டு காப்பாற்றினோம். ஜுனூது லம் தரௌஹா, ஒரு போர் படையும் நாங்கள் அனுப்பி வைத்தோம், நீங்கள் பார்க்க முடியாது.
வானத்திலிருந்து மலக்குமார்களுடைய உதவியும் வந்தது. இன்னொன்னு மிகப்பெரிய காற்று வந்தும் அந்த எதிரிகளை தகர்த்தது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவிச்சுக்கிறான். அடுத்ததாக இந்த போர் படைகள்லாம் பார்த்து சஹாபாக்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று என்பதை அல்லாஹ் பேசுகிறான். இது ஜாத்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும், உங்களுடைய மேலேயும் உங்களுடைய கீழே இருந்தும் பெரிய பெரிய போர்ப்படைகள் உங்களை அடிப்பதற்காக வரும்பொழுது, இது ஜாகத்தில் அபசார் ஒபகலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், உங்களுடைய கண்கள் பிதுங்கியது, உங்களுடைய உள்ளங்கள் நெஞ்சுக்க வந்து விட்டது. ஒத்ததுன்னூன பில்லாஹி துனூனா, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நிறைய கற்பனைகளை நினைக்க ஆரம்பித்தீர்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. சஹாபாக்கள் 10,000 இருக்கக்கூடிய அந்த படைகளை பார்த்த பிறகு அவருடைய கண்கள் பிதுங்கி வெளியே வந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி என்றால் பயத்தில் நின்று கொண்டிருக்க வந்து விட்டது, அதுவும் பயம்தான். அல்லாஹ்வை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க நினைக்க ஆரம்பித்தீர்கள். இந்த நேரத்தில் என்ன ஆகும், ஒருவேளை இவர்கள் எம்மை சந்தித்து போரிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்று நிறைய கற்பனைகள் உங்களிடத்தில் ஓடியது. ஹுனாலிக பதுலியல் முஃமினூன், இந்த இடத்தில் தான் இந்த சஹாபாக்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அவருக்கு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்தது என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். நிலநடுக்கம் என்றால் அவர்களுடைய பயத்தை தான் அல்லாஹ் பேசுகிறான். ஆக மொத்தம் இந்த இடத்தில் எந்த போரும் நடக்கவில்லை. அந்த குழி போட்டதின் அந்த மிகப்பெரிய அகல் தோண்டியதன் காரணமாக அவர் இந்த பக்கத்திலிருந்து வர முடியவில்லை. கடைசியில் மிகப்பெரிய ஒரு மஷூராக்கு பிறகு அவர்கள் மஷூரா செய்கிறார்கள். மஷூரா செய்த பிறகு இரவோடு இரவாக மிகப்பெரிய காற்று வருகிறது. இந்த காற்று வந்த பிறகு அவர்கள் அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறார்கள். போர் வேண்டாம் என்று சென்று விடுகிறார்கள். இந்த போர் வேண்டாம் என்று பின்வாங்குகிறார்கள். இதுதான் இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி. போர் செய்யலாம் என்று ஊரிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒன்று ஜெயிக்க வேண்டும் அல்லது தோற்க வேண்டும். இது அரபுடைய கலாச்சாரம். அது ஒன்று ஜெயிக்க வேண்டும் அல்லது தோற்க வேண்டும். போரே இல்லாமல் ரிட்டர்ன் வந்து விட்டால் இது தோற்பதற்கு ஒரு அடையாளம். இது தோற்பதற்கு அடையாளம், சில நேரத்தில் தோற்பதை விட மோசமான அடையாளம். காஃபிர்கள், மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள், நாங்கள் தான் மிகப்பெரிய போர்சாலிகள், நாங்கள் போரில் ஜெயிப்போம், எங்களிடத்து பெரிய படை இருக்கிறது என்று திமிர் கொண்டு வெளியே வந்தார்கள். ஆனால் இஸ்லாமியத்தில் போர் செய்ய முடியாமல் அப்படியே ரிட்டர்ன் பண்ணார்கள். போர் தேடி வந்தது அவர்கள் தான். ஆனால் போர் செய்ய முடியாமல் அப்படியே போனதால் இது அவர்களுடைய கணக்கில் மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது. இந்த இடத்தில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் இந்த சூரத்துல் அஹ்ஸாபில் பதிவு செய்கிறான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சூரா அல் அஹ்ஸாப் தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பு என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் பார்த்து நாம் பயப்படலாம். பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது என்று சொல்வது இது மனித இயல்புக்கு எதிரானது. பிரச்சனையை பார்த்தும் முசீபத்து பார்த்தும் பயம் வரலாம். பயம் என்பதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடம்பில் வைத்திருக்கூடிய இயற்கையான ஒரு விஷயம். சிறிதளவு பசியை கொண்டும் சிறிதளவு பயத்தை கொண்டும் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். எனவே இப்படிப்பட்ட பயம் எல்லாம் இயற்கையாக இருக்கலாம். ஆனால் அந்த பயத்தின் காரணமாக அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய தவக்குலை விட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீது எந்த அளவுக்கு ஈமானை வைத்திருக்கிறோம், ஒரு பொழுதும் அந்த ஈமானை நாம் விட்டு விடவே கூடாது என்பதை தான் சூரா அல் அஹ்ஸாப் நிறைய இடத்தில் நமக்கு போதிக்கிறது. இன்னும் நாம் பார்த்தோமானால் முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் இஸ்லாமியர்களுக்கு உதவி செய்யலாம் என்று பின்னாடி வந்து கொண்டிருக்கும் பொழுது மிகப்பெரிய போர்படை பார்த்தார்கள். இந்த மிகப்பெரிய போர்படை பார்த்த பிறகு முனாஃபிகீன் என்ன சொன்னார்கள்? இது யகூலுல் முனாஃபிகுன் வல்லதீன ஃபீ குலூபிஹிம் மரத், அதாவது முனாஃபிகீன்களும் உள்ளத்தில் நோய் இருப்பவர்களும் ஒன்று சேர்ந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இத மஹதல்லாஹ் இல்லா குரூரா, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை ஏமாற்றுகிறார்கள் என்று நயவஞ்சகர் சொன்னார்கள். நயவஞ்சகர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை நன்றாக ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இவர்கள் இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கடைசியில் இஸ்லாமியர் வெற்றி பெற்றதை பார்த்து அவர்கள் என்ன பேசுவது என்று தெரியாமல் தன்னுடைய வீட்டில் நுழைந்து விட்டார்கள். எனவே இந்த இடத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றது அந்த இடத்தில் பார்த்து அவர் என்ன சொன்னார்கள்? ஒமா ஜாதஹும் இல்லா ஈமானும் வ தஸ்லீமா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த இடத்தில் போரில் ஜெயித்ததின் காரணமாக சஹாபாக்களுடைய ஈமான் அதிகரித்தது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். நாம் பார்த்துள்ளோம், இது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடந்தது. இந்த ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு இந்த போரில் வெற்றி பெற்றதுக்கு பின்பாக தான் நிறைய இடத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் முந்திக்கொண்டு இஸ்லாத்தை சொன்னார்கள். அதற்கு முன்னால் சந்திக்கக்கூடிய நபர்களை தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். இதற்கு பின்பாக நிறைய இடத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய, அதாவது சஹாபாக்கள் மூலமாக லெட்டரை எழுதுவார்கள். லெட்டரை எழுதிய பின்பு ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரத்தை வைத்து அதில் ஒரு சீலை அடிப்பார்கள். அந்த சீல் ரசூலுல்லாஹ்வுடைய மோதிரத்தால் வைக்கப்பட்ட என்று அனைவருக்கும் தெரியும். இந்த சீல் பதிஞ்ச லெட்டர் எல்லா நாட்டிற்கும், அரபு தேசத்தை சுத்தி இருக்கக்கூடிய அதிகமான நாட்டிற்கும் அதிகமான தனிப்பட்ட கோத்திரங்களுக்கும் இந்த லெட்டர் போனது. இந்த முன் இஸ்லாமுடைய தாவாவை செய்கிறார்களே, இந்த தாவா செய்யக்கூடிய அடையாளம் என்ன தெரியாம இஸ்லாம் வளர்கிறது, இஸ்லாம்
கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. ஏன் வளர்கிறது? மக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோத்திரமான குறைஷ் எதிர்த்து போரிட்டு தோற்று விட்டார்கள், மும்முறை தோத்து விட்டார்கள். இதற்கு பின்னால் போர் செய்யவே அவர்கள் வரமாட்டார்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாம் தானாக வளர ஆரம்பித்தது என்பதை நாம் பார்த்துள்ளோம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, சூரா அல் அஹ்ஸாப் நாம் தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை, என்றென்றும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நாம் ஏமாந்திடக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து என்றென்றும் நிராசை அடைந்திடக்கூடாது. பிரச்சனைகளும் முசீபத்துகள் சோதனைகள் இதெல்லாம் தற்காலிகமாக அல்லாஹ் சோதனைக்காக தருகிறான் தவிர என்றென்றும் நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் தங்கிடாது என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவது போன்று இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, 2 முறை அல்லாஹ் பேசுகிறான். நிச்சயமாக துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது, துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு துன்பம் வந்தால் அதிலே ஒரு ஹைர், ஒரு நல்லது இருக்கும் என்பதை அல்லாஹ் இணைத்து பேசுகிறான் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மீறி இருக்கக்கூடிய தஃப்சீரை வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.